ஹாய் ஹலோ வெல்கம் டு டியூ யூடியூப் சேனல். சொன்னீங்க நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இதுவரையும் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன, அதாவது இந்த வருஷம் இதுவரையும் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன மூவிஸில் ரொம்பவே ஒரு அண்டர் ரேட்டடான மூவிஸ் என்னென்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நல்லா இருந்துமே அவ்வளோக்கா ஓடாத மூவிஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 5 மூவிஸை பற்றி பார்க்க போகிறோங்க. ஸோ அந்த 5 மூவிஸுமே ரொம்பவே அண்டர் ரேட்டட் என்னை பொறுத்த வரையும். ஏன்னா அந்த மூவிக்கான வேல்யூ அளவுக்கு இந்த மூவி ஓடலைங்க. இந்த மூவிஸில் நீங்களும் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே. இப்போ இந்த லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸோ என்னோட ஃபேவரட் மூவியோட இந்த லிஸ்ட்டை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த மூவி வந்து மெட்ராஸ் மேக்னி. ஹியூமனோட எமோஷன்ஸை வேறு லெவலில் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஹியூமனோட எமோஷன்ஸை போர்ட்ரே பண்ண விதம் சீரியஸாலுமே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட உயிரே இந்த மூவியோட ஆக்டர்ஸ் தாங்க. இந்த மூவியில் நம்ம காளி வெங்கட், அதுக்கப்புறம் வந்து ஷெல்லி கிஷோர், அதுக்கப்புறம் நம்ம ரோஷினி ஹரிப்ரியன். ஸோ சீரியஸாலுமே ரோஷினியோட ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சுங்க. அவங்களுக்கு இவ்வளோ நல்லா நடிக்க தெரியும்னு எனக்கு இந்த மூவி பார்த்தோன்னே தான் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம சத்யராஜ் சாரும் இந்த மூவியில் இருக்காருங்க. ஸோ எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி தாங்க சொல்லணும். ஸோ நீங்கள் இன்னும் இந்த மூவி பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு செம்மையான மூவி. அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மூவி டிஎன்ஏ. ஸோ நம்ம அதர்வாவோட ஆக்டிங்கில் ஒரு த்ரில்லர் மூவியாக இந்த வருஷம் ரிலீஸ் ஆன மூவி தாங்க இது. இந்த மூவி சீரியஸாலுமே ஒரு நல்ல த்ரில்லருங்க. ஸோ நம்ம அதர்வாவுக்கு கடைசியாக எந்த படம் ஓடிச்சுன்னு கேட்டால் ஸோ ரொம்பவே சந்தேகம் தான். ஸோ எனக்குமே ஞாபகம் இல்லைங்க ஸோ அவருக்கு கடைசி எந்த படம் ஓடிச்சுன்னு. பட் இந்த மூவி சீரியஸாலுமே நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கான்செப்ட்டுங்க. இந்த மூவியோட ஸ்க்ரீன் பிளேயுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படி இருந்துமே இந்த மூவி ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலங்க. ஸோ இந்த மூவி பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப் தான். பட் மூவி சீரியஸாலுமே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மூவியில் நம்ம அதர்வாவோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சுங்க. ஸோ நீங்கள் டைம் கிடச்சுன்னா கண்டிப்பாக இந்த மூவி செக் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல த்ரில்லர். இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் இருக்கிற மூவி குபேராங்க. ஸோ நம்ம தனுஷோட ஆக்டிங்கில் இந்த மூவி ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலாக இந்த மூவி தெலுங்கு ஸ்டேட்ஸில் ரொம்பவே நல்லா ஓடிச்சுங்க. பட் தமிழில் அவ்வளோக்கா ஓடலை. ஸோ ஓடவே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த மூவியில் நம்ம தனுஷ் சார் மட்டும் இல்லாமல் நாகார்ஜுனா சாரும் நடிச்சிருந்தாங்க. ஸோ 2 பேருக்குமே ஒரு ஈக்குவலான ரோலுங்க. இந்த மூவியில் தனுஷோட ஆக்டிங் சீரியஸாலுமே செம்மையாக இருக்குங்க. ரொம்பவே நல்லா நடிச்சிருப்பாருங்க. ஸோ இந்த மூவியில் அவர் நடித்த ரோல் வந்து ஒரு பிச்சைக்காரன் ரோல். ஸோ அந்த ரோலை வேறு லெவலில் நடிச்சிருப்பாரு. இதெல்லாம் விட இந்த மூவியோட ஸ்டோரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிங்க. அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை சூப்பராகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்க்ரீன் பிளேயுமே செமையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த மூவி ஒரு ஒர்த்தான மூவி தான். பட் தமிழில் இந்த மூவி சுத்தமாக ஓடலைங்க. ஸோ அது ஏன்னு சத்தியமாக தெரியல. ஸோ நீங்கள் இன்னும் இந்த மூவி பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மூவி அமேசான் பிரைமில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் இருக்கிற மூவி திருமாணிக்கம். ஸோ நம்ம சமுத்திரக்கனியோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன மூவி தான் இது. இது வந்து ஒரு ஃபீல் குட் எமோஷ்னல் ட்ராமான்னு தாங்க சொல்லணும். இந்த மூவியோட ப்ளஸ்ஸே இந்த மூவியோட ஸ்டோரி, அதுக்கப்புறம் அது அவங்க காட்டின விதம், அதுக்கப்புறம் இந்த மூவியில் நடித்த ஆக்டர்ஸுங்க. ஸோ எல்லாருமே ரொம்பவே நேச்சுரலாக நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மூவியோட ஸ்டோரியுமே ஒரு நல்ல ஸ்டோரிங்க. ஸோ ஹியூமனோட எமோஷன்ஸை சூப்பராக காட்டியிருந்தாங்க. எனக்கு இந்த மூவி ரொம்பவே பிடிச்சதுங்க. பட் இந்த மூவி சரியாக போகலை. பட் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல மூவி. ஸோ இந்த லிஸ்ட்டில் கடைசி மூவிக்கு நம்ம வந்தாச்சுங்க. பட் எனக்கு இந்த லிஸ்ட்லேயே ரொம்பவே பிடிச்ச மூவி இந்த மூவி தாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே வருத்தப்படுற மூவி இதுதாங்க. பிகாஸ் ஏன்னா இந்த மூவி அவ்வளோக்கா போகலை. அது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குன்னு தாங்க சொல்லணும். ஸோ அந்த மூவி என்னென்னா மாரீசன். நம்ம வடிவேல் சார் அதுக்கப்புறம் ஃபகத் ஃபாசில் சேர்ந்து நடித்த மூவி தாங்க இது. சீரியஸாலுமேங்க ரொம்பவே நல்ல மூவி. ஒரு செம்மையான த்ரில்லர் மூவின்னு தாங்க சொல்லணும். நிறைய பிளாட் ட்விஸ்ட் இருக்குது இந்த மூவியில். பட் இந்த மூவி சரியாக போகவே இல்லைங்க. இந்த மூவியில் குறை சொல்கிறதுக்கு நான் அவ்வளோக்கா எதுவுமே இல்லைங்க. அதுவும் இல்லாமல் இந்த மூவியில் ரொம்பவே ஒரு சென்சிட்டிவான கான்செப்டை செம்மையாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்க்குற ஆடியன்ஸுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ரொம்பவே ஒரு ஆக்வர்டாக ஃபீல் கொடுக்காம சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அந்த மூவியை. ஸோ டெஃபினட்டாக இந்த வருஷம் நான் தியேட்டரு போய் பார்த்த மூவிஸ்லேயே கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான மூவியில் இந்த மூவி இருக்குங்க. அவ்வளோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மூவி நான் தியேட்டரில் பார்த்தது. பட் இந்த மூவி அவ்வளோ நல்லா போகலைங்க. பட் இந்த மூவி கூட ரிலீஸ் ஆன தலைவன் தலைவி வேறு லெவலில் போச்சு. எனக்கு நிஜமாலுமே தலைவன் தலைவி ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க முடியலைங்க. ஸோ எஸ் கப்புள்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வேணால் கனெக்ட் ஆகிருக்கலாம். பட் எனக்கு சுத்தமாக கனெக்ட் ஆகலை. அதுவும் இல்லாமல் அந்த மூவி அவ்வளோ ஹிட்டாகிற அளவுக்கு ஒர்த் இல்லைன்னு தாங்க எனக்கு தோணுது. ஸோ ஆப்வியஸாக அது அவங்கவுங்களோட ஒப்பீனியன். பட் எனக்கு தெரிஞ்சு அந்த மூவி அவ்வளோ ஒர்த் இல்லைன்னு தாங்க எனக்கு தோணுது. பட் அந்த மூவி கூட வந்த மஹாரிசன் மூவி இவ்வளோ நல்லா இருந்துமே ஒழுங்காக போகாது. எனக்கு சீரியஸாலுமே ரொம்பவே வருத்தமாக இருக்குங்க. ஸோ நீங்கள் இன்னும் இந்த மூவி பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் டெலகிராமில் தான் ஏற்றி பார்க்க போகிறீங்க. ஸோ டெலகிராம்லேயே ஏற்றி பார்க்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் சொன்ன மூவிஸ் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மூவிஸ் தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த மூவி செக் அவுட் பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அந்த மூவி பற்றி பேசுகிறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூடியூப் சேனல்.